வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்பதான் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க நேரா ரேவதியை பார்த்து "அம்மாடி ஒரு நிமிஷம் நில்லு, எங்க போற?" அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, "அம்மா நான் கோவிலுக்கு போறேம்மா. கோவிலுக்கு போறதுக்கு கூட நான் யாரையும் கூட்டிக்கிட்டு தான் போகணுமா? அன்னைக்கு மாரி நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் கோவிலுக்கு தாம்மா போறேன்." ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, இப்போதைக்கு உனக்கு வந்துட்டு நேரம் சரியில்லாம இருக்கு. ஸோ நீ எங்கேயும் தனியா போறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால நீ இப்ப கட்டிக்க போறியல்ல, அவரையே கூட்டிட்டு போ." ரேவதி சொல்றாங்க, "அம்மா இங்க பாரும்மா, நான் உனக்கிட்ட வந்து 6 மந்த் டைம் கேட்டிருக்கேன். அந்த 6 மந்த் டைம்குள்ள எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அவரெல்லாம் வர வேண்டியதில்ல." மருது அந்த இடத்துக்கு வந்துட்டு, "என்ன ரேவதி, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேனே. ஒருத்தர் ஒருத்தர் எப்போ புரிஞ்சுக்கிறது? அதனால வா நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம்." அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேரா ஒரு பெரிய கோவிலுக்கு போறாங்க. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் ரேவதிக்கு வந்துட்டு அந்த டிரைவரை பற்றின பழைய ஞாபகங்கள் எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இதை பயன்படுத்தி என் பொண்ணுக்கு 2வது கல்யாணத்தை பண்ணிடுவேன். நான் நினச்ச மாதிரியே. அதுக்கப்புறம் அவனால் என் குடும்பத்துக்கு எந்தவித பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நேராக கோவிலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்துட்டு பெருசாக அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு நேராக அவங்க கிட்ட போயிட்டு, "அன்னதானமெல்லாம் ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது யாருடைய ஏற்பாடு?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, "அம்மா உங்களுக்கு தெரியாதா? இது கார்த்தி சாரோட ஏற்பாடு தான். அவரு எப்பவுமே இந்த கோவில்ல அன்னதானம் போடுறது வழக்கம். உங்களுக்கு தெரியாதாம்மா?" இதை கேட்டதும் ரேவதி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்தை பத்தி இவரு வீட்ல யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாம இதை பண்றாரோ? அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு நேரா நம்ம அந்த பொய்யான அந்த கார்த்திகிட்ட போயிட்டு, "நீங்க தான் இந்த அன்னதான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணீங்களா? ஏன் இந்த விஷயத்த பத்தி வீட்ல யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்ல? ஓ! உங்களுக்கு இந்த தற்பெருமை எதுவும் பிடிக்காதோ?" அப்ப அவரு நெனைக்கிறாரு, "ஆகா! இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணவே இல்லையே! அந்த உண்மையான கார்த்திக் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பானோ? அப்போ நம்ம ரொம்ப நேரம் இந்த இடத்துல ரேவதிய வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. இவள இப்பவே இந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு போகணும்." அப்படின்னு நேரா ரேவதிய பார்த்து, "சரி, வாங்க, அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அது நடக்கட்டும். நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, "என்னங்க இப்படி இருக்கீங்க? உங்க சார்புல தான் இந்த அன்னதான நிகழ்ச்சியே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கும் வாங்க வீட்டுக்கு போகலாங்கிறீங்க. வாங்க, நீங்க வந்து பரிமாறினா நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, நேரா மருதுவ கூட்டிட்டு போயிட்டு, "இங்க பாருங்க, இவரு தான் கார்த்தி. இவரு அன்னதானம் வழங்குனா நல்லா இருக்கும்ல." அப்படின்னு. இத கேட்டதும் அங்க உள்ளவங்க பார்த்துட்டு, "என்னது? இந்த தம்பி கார்த்தியா?" அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, "ஆமா, இவர் தான் சேதுபதி ஐயாவோட பேரன். இவர் தானே இன்னைக்கு இந்த அன்னதானத்தை பண்றாரு. நீங்க என்ன யாருமே எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க? இங்க பாருங்க, அன்னதானத்தை ஆரம்பிங்க." அப்படின்னு. இத பார்த்ததும் அங்க உள்ளவங்க, "அம்மா, உனக்கு என்ன எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவரு ஒன்றும் கார்த்திக் கிடையாது. கார்த்திக் தம்பி எப்படி இருப்பார் அப்படின்னு எங்களுக்கு தெரியாதாம்மா? உங்ககிட்ட யாரோ இவர் கார்த்தின்னு பொய்யா சொல்லியிருக்காங்க. ஏன் தம்பி, உங்க பேர் என்ன கார்த்தியா?" அப்படின்னு. அவர் சொல்றாரு, "என்னண்ணே, எனக்கு தெரியாத மாதிரி பேசுறீங்க? நான் தானே இந்த அன்னதான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணேன்." இதை கேட்டதும் அந்த பெரியவங்க சொல்றாங்க, "இங்க பாரு, நீ எதுக்காக பொய் சொல்ற அப்படின்னு தெரியல. மரியாதையா அந்த இடத்த விட்டு போயிரு. எங்க கார்த்திக் தம்பி எப்படி இருப்பார் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். கிளம்புடா." அப்படின்னு சொன்னதும் அவரு நேரா ரேவதியை பார்த்து, "ரேவதி, இவங்கெல்லாம் நன்றி கெட்டவங்க ரேவதி. இவங்க கிட்ட பேசி என்ன நடக்க போகுது? வா போகலாம்." அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, "சரி நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன்." அப்படின்ட்டு. அப்போ மருதி என்ன பண்றாருன்னா, இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆனா மட்டும் போதும் அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு அந்த இடத்துல இருந்து போனதும் ரேவதிக்கு ரொம்ப குழப்பமாகுது. இவரு கார்த்தி கிடையாதா? இங்க உள்ள மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே, இவரு கார்த்தி இல்ல அப்படின்னு. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நேரா அங்க உள்ளவங்க கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க, என் கூட வந்தவரு கார்த்திக் இல்ல அப்படின்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க. அப்போ உண்மையான கார்த்திக் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்களேன்." அப்படின்னு. இத கேட்டதும் அவங்க சொல்றாங்க, "அம்மா, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். அவரு வீடு இங்கேருந்து 2வது தறி தள்ளி போனீங்கன்னா அங்க இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க கார்த்தி தம்பிய பார்க்கலாம்.
இது கேட்டதும் ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, அப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவன் யாரு? ஒருவேளை அம்மா நம்ம கிட்ட போய் சொல்றாங்களோ? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் நேரா கிளம்புறாங்க. நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் தட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மருது இருக்கான, அவன் நேரா வந்துட்டு வீட்டுக்கு போறான். அப்ப மாயா வந்துட்டு மருது மட்டும் வரதை பார்த்துட்டு அவங்க அண்ணன்கிட்ட போயிட்டு, என்னென்ன நீ மட்டும் இப்ப தனியா வர? ரேவதி கூட தானே போன? ரேவதி எங்கண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அவரு சொல்றாரு, நான் கோவிலுக்கு போய் இந்நேரம் வசமா சிக்கிருப்பான் தெரியுமா? அங்க அந்த உண்மையான கார்த்திக் அன்னதானம் போட்டிருப்பான் போல. அங்க ரேவதி நேரா கூட்டிட்டு போயிட்டா. அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னை பார்த்து இவன் கார்த்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படியோ சமாளிச்சு அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன். ரேவதி இப்ப கோவில்ல தான் இருக்கா. இதை கேட்டதும் கலா ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா, ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட இப்பவே இந்த விஷயத்த பத்தி சொல்லணும். கலா சொல்றாங்க, ஆமா, ரேவதிக்கு மட்டும் அந்த உண்மையான கார்த்திக் எப்படி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். சரிவா, அத்தை கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை அத்தை எங்க இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி வெளியில வந்துட்டு, என்னாச்சு கலா, ஏன் பதட்டமா இருக்க? எங்க இவங்க 2 பேரும் கோவிலுக்கு தானே போனாங்க, இவரு மட்டும் வந்திருக்காரு, ரேவதி எங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, சின்ன பிரச்சனையா, என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, நானே ரேவதியும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப அந்த உண்மையான கார்த்திக் அன்னதானம் போட்டிருப்பான் போல. அப்போ அங்க உள்ளவங்க எல்லாருமே என்னை பார்த்து கார்த்திக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படியும் அந்த இடத்துல சமாளிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்க பாருங்க, ரேவதி இப்ப கோவில்ல தான் இருக்கா. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. அவளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, எதுக்கு அவளை கோவிலே விட்டுட்டு வந்தீங்க? நேரா கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து தொலைய வேண்டியது தானே அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, சாரி மேடம், அந்த பதட்டத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா நம்ம ஹீரோவோட வீடு இருக்குல்ல, அங்க போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டியோட கணக்கு பிள்ளை இருக்காருல்ல, அவரு தான் வெளியில வர்றாரு. அவரு வெளியில வந்துட்டு நேரா ரேவதிய பார்த்ததும், வாங்கம்மா, ரொம்ப நாள் ஆயிட்டுமா நீங்க இந்த வீட்டு பக்கம் வந்து, எதுவும் முக்கியமான விஷயமாமா வீடு தேடி வந்திருக்கீங்களே, சொல்லியிருந்தா கார் அனுப்பியிருப்போமே அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, எனக்கு உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னம்மா, உங்களே எனக்கு தெரியாது? எங்க எங்க ஐயாவை நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களை தெரியாதுன்னு யாரும் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ஹீரோயின் கேக்குறாங்க, என்னது கல்யாணம் பண்ணியிருக்கானா, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. கணக்கு பிள்ளை கேக்குறாரு, என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க, இங்க பாருங்கம்மா, வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, பாட்டியம்மா வந்து ரொம்ப முக்கியமான வேலையா போயிருக்காங்க, ஐயா கார்த்திகேயன் ரொம்ப முக்கியமான வேலையா போயிருக்காரு அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற போட்டோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இவரு நம்ம கம்பெனில இருக்கிற முதலாளியாச்சே, இவரோட போட்டோ என்ன இங்க இருக்கு அப்படின்ட்டு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்ட்டு. கணக்குல கேக்குறாரு, என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, அவருதாம்மா உங்களோட ஹஸ்பண்ட், பேர் கார்த்தி, என்னம்மா ஏதாவது பிரச்சனையாமா உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல, எனக்கு எதுவுமே தெரியல, நான் கார்த்திக் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த போட்டோல இருக்கிறவர் தான் உண்மையான கார்த்திகா அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் கணக்கு பிள்ளை நினைக்கிறாரு, கண்டிப்பா இந்த அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயத்த இந்த அம்மா கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க, சோ நம்ம தான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட, இங்க பாருங்கம்மா, போட்டோல இருக்கிறவர் தாமா கார்த்திக், அவர் தாமா சேதுபதி ஐயாவோட பேரன் அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. கையில இருக்கிற போன்ல வந்து போட்டோ இருக்கு, அந்த மருதோட போட்டோ. அத வந்து அவர்கிட்ட காமிச்சு, அப்ப இவரு கார்த்தி இல்லையா அப்படின்னு கேட்க, கணக்கு பிள்ளை சொல்றாரு, அம்மா இவன் யாருன்னே தெரியலம்மா, இவன் ஒண்ணும் உண்மையான கார்த்திக் இல்ல அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, விடக்கூடாது, அம்மா எதுக்காக நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொன்னாங்க அப்படின்னு அம்மா கிட்ட போய் கேட்டே ஆகணும் அப்படின்னு கோவமா வந்துட்டு வராங்க வீட்டுக்கு. நேரா வீட்டுக்கு வர ஈஸ்வரி வந்து கரெக்டா கோவிலுக்கு கிளம்புறதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோயின் நேரா வந்துட்டு, அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ட்டு.
ஈஸ்வரி ரேவதிய பார்த்ததும் ஓடி வந்து, அம்மாடி எங்கம்மா போன, ஏம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லாம வர அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஏம்மா என்கிட்ட அவ்வளவு பெரிய பொய் சொன்னீங்க, என்னம்மா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல, நான் என்னம்மா உனக்கு துரோகம் பண்ணேன் அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நம்ம வீட்டுல இருக்கிறவரு உண்மையான கார்த்தியே கிடையாது. உண்மையான கார்த்திக் எப்படி இருப்பாரு தெரியுமா, இந்த இருக்கு போட்டோ அப்படின்ட்டு நேரா அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஏமா என்கிட்ட பொய் சொன்னீங்க, பொய் சொல்றதுக்கான நோக்கம் என்னமா, நான் உங்களுக்கு அப்படி என்னமா துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போயிட்டா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரோ உன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இவன் ஒன்றும் கார்த்தி கிடையாது. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா போதும் நிப்பாட்டுங்க, நீங்க சொன்ன பொய் வந்துட்டு வெளிச்சத்துக்கு வந்துட்டு, இவன் வந்துட்டு சரியான ஃப்ராடு. நீங்க வந்துட்டு எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு இவன் தான் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துறீங்க. ஏமா அப்படி என்னை ஏமாத்துறீங்க, உங்களுக்கு அப்படி நான் என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அப்போ நம்ம வில்லி என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு மேடம் அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, கலா, இவளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவன் உண்மையான கார்த்திக் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டதும் கலா ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட, இங்க பாரு ஈஸ்வரி, உன் பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் உன் பொண்ணை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க போறியா, உன் பொண்ணை நீ ஏமாத்தின அப்படின்னா உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விடு. எவனோ ஒருத்தனை கார்த்தின்னு கூட்டிட்டு வந்துட்டு உன் பொண்ணுக்கிட்ட கார்த்தின்னு சொல்லி ஏமாத்திருக்கா. ஆனா இப்போ உன் பொண்ணு அவன் கார்த்தி இல்ல, உண்மையான கார்த்திக் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா. மரியாதையா இவனை இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்பு. தேவையில்லாம உன் பொண்ணை நீ கண்ட்ரோல் பண்ற வேலை வச்சுக்காத. ஈஸ்வரி சொல்றாங்க, போதும் நிப்பாட்டுங்க, என் பொண்ணுக்கு என்ன நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்க பாரு ரேவதி, உனக்கு உண்மை தெரியணும் அதானே. ஆமாண்டி, இவன் உண்மையான கார்த்திக் கிடையாது, நீ போட்டோவில் காமிக்கிறவன் தான் உண்மையான கார்த்திக். ஆனா நான் எதுக்காக பொய் சொன்னேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா, இவனால இந்த குடும்பத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு உனக்கு தெரியாது. இவன் அவ்வளோ பெரிய பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பமும் இல்லை. திடீர்னு உனக்கு ஒரு விபத்தாகிருச்சு. அந்த விபத்துல நீ பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்ட. அப்போ இந்த டிரைவர் பயலையும் மறந்துட்ட. அவன் கூட நீ நிம்மதியா வாழவே இல்லை. அதனாலதான் அவனை பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சு அவனை பத்தி உன்கிட்ட சொல்லலை. இங்க பாரு, அவன் உனக்கு வேணாம், இந்த பிரச்சனையை இதோட விடு. எங்க அம்மா சிவகாமி இறந்ததுக்கு அந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் காரணம். அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்புறம் ஏம்மா எவனையோ கூட்டிட்டு வந்துட்டு குடும்பம் ஒண்ணு சேரணும், கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ எதுக்கு சொன்ன. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ அப்படி சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்ப அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ரேவதி சொல்றாங்க, அம்மா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என் கிட்ட அவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க, நீங்க சொல்றதை இனிமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. என்னடா இது, இவ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாலே, நம்ம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்காதோ அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நான் அப்பவே சொன்னேன் உன் பொண்ணுகிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா. இப்போ இப்போ நீ போய் சொன்னதுக்கு ஒரு தரமான பதிலடி கிடைச்சிருக்கு. உன் பொண்ணே வந்துட்டு உன்னை நம்பாம போயிட்டா பாத்தியா. இதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்து உன்னை எச்சரிச்சேன், ஆனா நீ கேட்கவே இல்லை. நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா நீ தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாரும் நமக்கு எதிராக ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நம்ம பார்க்கலாம். நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே 5 ரூபீஸ்ல இருந்து ஜஸ்ட் 10 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.